ஹாய் எவ்ரிவன். வெல்கம் டு இல்ம் ஈஸி லேர்ன். ஸோ இன்னைக்கு நம்ம BEEE சப்ஜெக்ட்ல யூனிட் 2 எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த யூனிட் 2ல நம்ம அண்ணா யுனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்ல என்னென்னலாம் லாஸ்ட் 6 செமஸ்டரா கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏப்ரல், மே 2022ல இருந்து அதே மாரி நவம்பர், டிசம்பர், ஏப்ரல், மே 23, நவம்பர், டிசம்பர், அதுக்கப்புறம் ஏப்ரல், மே 24, நவம்பர், டிசம்பர் 24 இந்த 6 செமஸ்டர்லயும் நம்ம பார்க்க போறோம். ஸோ யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா, ஸோ 12த் கொஸ்டினா தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ நவம்பர், டிசம்பர் 2024 ஸோ நவம்பர், டிசம்பர் அப்டின்னாவே நமக்கு அரியர் செட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் அரியர் 2024 நெக்ஸ்ட் கரண்ட் ஏப்ரல், மே 2024 அதுக்கப்புறம் நவம்பர், டிசம்பர் 23 ஏப்ரல், மே அதுக்கப்புறம் 22 ஏப்ரல், மே அப்படின்றத செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில ஃபர்ஸ்ட் ஏ சப்டிவிஷன்ல லாஸ்ட் அரியர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிசி ஜெனரேட்டர்ல கம்ப்ளீட்டா கேட்கல. அதில இருக்கக்கூடிய செப்பரேட்லி எக்ஸைட்டட் அப்படின்ற ஜெனரேட்டர்ல இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் வொர்க்கிங் ஆக்சுவலா இது ஜெனரலாவே அது கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கிங் எழுதுற மாரி தான் இருக்கும் டிசி ஜெனரேட்டரோட. ஸோ அது ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதோட எய்தர் சாய்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 சப்டிவிஷனா குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஎம்எஃப் ஈக்குவேஷன். அது எதுக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம எல்லாமே இஎம்எஃப் ஈக்குவேஷன்னா டிசி ஜெனரேட்டரோட தான் நம்ம சோ ஃபார் படிச்சிருப்போம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மரோட இஎம்எஃப் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. 6 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. அந்த டாபிக்ல பிரின்சிபல் ஆஃப் ஆப்பரேஷன் பத்தி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி இது ஒரு 7 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் 12த் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதே மாரி அந்த அரியர் கொஸ்டின் பேப்பர்ல பார்ட் சில யூனிட் 2ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ பார்ட் சில பார்த்தீங்கன்னா 16த் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அதுவுமே ஒரு கொஸ்டின் ஃபுல்லாவே கேட்கல. ஒரு சப்டிவிஷன் அது இந்த இஎம்எஃப் ஈக்குவேஷன். ஏன்னா நமக்கு எல்லாருமே தெரியும் டிசி ஜெனரேட்டரோட இஎம்எஃப் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அந்த ஜெனரேட்டர்ல இருக்கக்கூடியத பார்ட் சி கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே 2024 அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் மை கரண்ட் பேப்பர் தான் ஏப்ரல், மே 2024 வரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிசி ஜெனரேட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கிங் பிரின்சிபல்னு ஜெனரலா கேட்டுட்டாங்க. ஸோ இது ஃபுல்லாவே 13 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அதோட எய்தர் ஆர் சாய்ஸ்ல 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதில பார்ட் சி இந்த யூனிட்லேருந்து கேட்கவே இல்ல. ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டர் நவம்பர், டிசம்பர் 2023ல பார்த்தீங்கன்னா அரியர் பேப்பர்ல டிசி ஜெனரேட்டரோட இஎம்எஃப் ஈக்குவேஷன் 5 மார்க்ஸ்க்கும், டிசி மோட்டரோட வொர்க்கிங் பிரின்சிபல் அது பார்த்தீங்கன்னா 8 மார்க்ஸ்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட எய்தர் ஆர் சாய்ஸ்ல 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதிகமா பார்க்கும்போது 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், டிசி ஜெனரேட்டர் நமக்கு ரொம்ப ரிப்பீட்டடா இருக்கு. அதாவது லாஸ்ட் 3 செமஸ்டர்ல. ஸோ அதுக்கு முந்தின செமஸ்டர் ஏப்ரல், மே அதாவது கரண்ட் 2023ல கரண்ட்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா, டிசி ஜெனரேட்டரோட அகைன் இஎம்எஃப் ஈக்குவேஷன் 6 மார்க்கும், டிசி மோட்டார்ல ஷண்ட் அது ஸ்பீட் கண்ட்ரோலோடைய அந்த டெரிவேஷன் மாரி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட சப்டிவிஷன அதோட எய்தர் ஆர் சாய்ஸ். ஸோ இதில சப்டிவிஷன்ஸும் கேட்டிருக்காங்க. எய்தர் ஆர் சாய்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர பத்தின டீட்டெயிலா ஒரு 7 மார்க்ஸ் எழுதுற மாதிரியும், நெக்ஸ்ட் மோட்டார்ல ஸ்குரில் கேஜும் அதுக்கப்புறம் ஸ்லிப் ரிங்ஸ் இதில பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு 6 மார்க் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா 2022ல நவம்பர், டிசம்பர்னா அரியர் கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த அரியர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிசி மோட்டாருடைய பிரின்சிபல் அண்ட் வொர்க்கிங் கேட்டிருக்காங்க. இது 13 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. இதோட எய்தர் ஆர் சாய்ஸ்ல டிரான்ஸ்ஃபார்மருடைய கோர் டைப் என்ன, ஷெல் டைப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயும் பார்த்தீங்கன்னா பார்ட் சி கேட்கல. ஸோ ஃபார் பார்க்கும்போதே ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் யூனிட் 2ல பார்ட் சில லாஸ்ட் அரியர்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஏப்ரல், மே 2020 பார்க்கும்போது டிசி ஜெனரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்கிங் கேட்டிருக்காங்க. ஸோ இது 13 மார்க்ஸ கேட்டு இதோட எய்தர் ஆர் சாய்ஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டிசி மோட்டார் இதில பார்த்தீங்கன்னா, சில டைம் ஒரு கொஸ்டின ஃபுல்லா கேட்டிருந்தாங்கன்னா, எய்தர் ஆர் சாய்ஸ்ல சப்டிவிஷன் குடுக்குறாங்க. இல்ல சில டைம் 2மே சப்டிவிஷன்ஸ் இருக்க மாரியும் இந்த யூனிட்ல கேட்குறாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் டிசி மோட்டார்ஸும் கம்பேர் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ ஆல் டுகெதர் பார்க்கும்போது எனக்கு அதிகமா டிசி ஜெனரேட்டர், டிசி மோட்டார், டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கப்புறம் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தேங்க் யூ.